அண்ணா நகர்லயும் கேகே நகர்லயும் கிக் ஒர்க்கர்ஸ்க்காக நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் 2 லவுஞ்சஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஃபுட் டெலிவரி செய்யற நண்பர்களாகட்டும், இல்லைன்னா ஆன்லைன் கிராசரியை டெலிவர் பண்ற நண்பர்களாகட்டும், இல்ல அப்படின்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல டெலிவரி ஏஜென்ட்ஸா ஒர்க் பண்ற நண்பர்களாகட்டும், இவங்கள தான் நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபுட் டெலிவரி செய்யற நண்பர் ஒருத்தர் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டை ஹோட்டல்ல இருந்து கலெக்ட் பண்ணி நம்ம வீட்டுல கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா எந்த ஹோட்டல்ல இருந்து அந்த ஆர்டர் வந்துச்சோ அந்த ஹோட்டலை நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒருவேளை நம்ம ஆர்டரை டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த ஆர்டருமே கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் அந்த ஹோட்டல்ல போய் அவங்க உட்கார முடியாது. இல்ல இவங்க உட்கார்றதுக்குன்னு ஒரு இடமா எதுவும் கிடையாது. அவங்க ரோட்லயோ இல்லைன்னா மூடி இருக்கிற கடையின் வாசல்லையோ இல்லைன்னா ஒரு மரத்தின் கீழேயோ தான் வெயிட் பண்ணணும். நம்ம சென்னை நகர்ல இந்த கிக் ஒர்க்கர் சந்திக்கிற பிரச்சனையானது ஏராளம். அதுல மிக முக்கியமான விஷயம் எது, ஒரு பக்கம் வெயில் அப்படின்னா கொளுத்தி எடுத்துடும், இன்னொரு பக்கம் மழை அப்படின்னா உங்களுக்கு நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, இன்னொரு பக்கம் போன்ல சார்ஜ் இறங்கிடும், இல்லைன்னா பவர் பேங்க்ல சார்ஜ் இருக்காது, ஒரு ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா கூட அவங்களால போக முடியாது. இன்றைய தேதியில இந்த கிக் ஒர்க்கர்ஸா வேலை செய்யற பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு வர நிலையில அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல வச்சு நம்ம சென்னை கார்பரேஷன் இவங்களுக்காக 2 ரூம் மாதிரியான அமைப்புகளை ஓபன் பண்ணியிருக்காங்க. ஒன்னு கேகே நகர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க, இன்னொன்னு அண்ணா நகர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்ல வந்து அவங்க போனை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா சார்ஜ் பண்ணிக்க முடியும், ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்றதுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னா கூட ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். இல்ல அப்படின்னா அவங்க வெயிலையோ மழையிலையோ இல்ல ஒரு ஹோட்டலோட வாசலையோ தான் போய் நின்று வேலை செய்யற மாதிரி இருக்கும். அண்ணா நகர்லயும் கேகே நகர்லயும் ஓபன் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஃபெசிலிட்டியோடைய சைஸ் ஆனது பாத்தீங்கன்னா 600 to 700 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு நேரத்துல ஒரு 15ல இருந்து 20-25 பேர் உட்கார முடியுமா. அதே மாதிரி இந்த ஃபெசிலிட்டிக்கு வர கிக் ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய பைக்ஸை பார்க் பண்றதுக்கும் தனியா பார்க்கிங் ஏரியாவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நிஜமாவே இது ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா நிறைய பேர் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படுறாங்க. எஸ்பெஷலி ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம ரோட்ல நின்றுட்டு இருக்கிறது பாக்குறது கொஞ்சம் பரிதாபமா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான ஒரு லாங்க நம்ம சென்னை கார்பரேஷன் அமைச்சு கொடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இதை ஒரு ட்ரையல் பேசிஸ்ல 2 இடங்கள்ல அமைச்சிருக்காங்க. இன் ஃபியூச்சர் டி நகர், ஜிஎன் செட்டி ரோட் போன்ற பகுதிகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய ஹப்ஸ் வந்து நம்ம சென்னை முழுக்க வந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இதே மாதிரி நம்ம சென்னையில் இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.